பிக் பாஸ் இன்னைக்கு கொடுத்துருக்குற அந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா விக்ரம், அர்ச்சனா, மாயா, தினேஷ் இப்படி ஒரு சிலர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக அதில் வந்து அர்ச்சனா, விக்ரம் வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. ஆனால் இந்த டாஸ்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா, மாயா வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு வந்து அனன்யாவும் பூர்ணிமாவும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பூர்ணிமா யார் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஜய் பக்கத்தில். அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே எனக்கு தான் விக்ரம் வேணும், அன்னைக்கு நான் கிணத்துக்குள்ளே விழப்போகும்போது விக்ரம் தான் என்னை காப்பாற்றினா, அப்போவே என்னோட உசுரை நான் எழுதி வச்சுட்டேன், எனக்கு விக்ரம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது பருத்தி வீரனில் வர்ற ஒரு விஷயம் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. பருத்தி வீரனில் வந்து ஒரு சீன் வரும்ல, கிணத்துக்குள்ளே விழுவாங்க, அப்போ வந்து அவர் வந்து காப்பாற்றுவார், அதில் ஹீரோவாயிருவார், அந்த ஒரு விஷயத்தை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதோட விடாமல் விஷ்ணு விஜய் உனக்கு தான் அந்த ஆள் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா சொல்லும்போது, இவர் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்ததுன்னா அதில் தப்பாக போய் நிறைய விஷயம் சொல்லி என்னை மாட்டி விட்டுருவார், எனக்கு அதனால் இவர் வேணாம், எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு விக்ரம சொல்ல, அங்கேருந்து அனன்யா பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிறது இவர் ஒருத்தர் தான், எனக்கு தான் விக்ரம் வேணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. லாஸ்ட்டில் போங்க நீங்களே விக்ரம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூல் சுரேஷே வச்சுக்கிறேன் அப்படின்னு அனன்யா வந்து போயிடுறாங்க. ஆனால் பக்கத்தில் உட்காந்து விஷ்ணு விஜய் வந்து அவங்க பேசுறது சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காருங்க. இருந்தாலும் பூர்ணிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது கொடுத்து தான் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர்கிட்ட வந்து பூர்ணிமா போயிட்டு பருத்தி வீரனில் வர்ற அதான் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்தும் போது காப்பாற்றுற மாதிரி உடனே வந்து பருத்தி வீரன் கிட்ட வந்து முத்தலகு பேசுகிற மாதிரி என்னோட உசிரையே காப்பாற்றிட்டு, அதனால என்னோட உசிரை இனிமேல் நீ தான், என் உசிரையை உங்ககிட்ட எழுதி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு போகிற மாதிரியும் பின்னாடியே வந்து பருத்தி வீரன் வந்து வேஷ்டி அப்படி கெட்டிக்கிட்டு அப்படி போவார்லாம் நடந்து. அப்போ வந்து அதில் ஒரு சாங் வந்து அவங்களே பாடுறாங்க, ஐயையோ உன் இடுப்பு வேட்டி அவுந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு அவரே வந்து அவரோட வேஷ்டியை வந்து கழட்டி விட்டுட்டு நடந்து போகிறத வந்து பார்க்க முடியுது. இருந்தாலும் டாஸ்க்குங்க அதுக்குன்னு இப்படியாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா விக்ரமே அவரோட வேஷ்டி வந்து கழட்டி விட்டுட்டு போகிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. மற்ற எல்லாமே கொஞ்சம் ஃபன்னாக நல்லா இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. மாயாவும் விஜயும் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று நிறைய விஷயம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா, அர்ச்சனா, அதுக்கப்புறம் மணி, ரவீனா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இடையில வந்து பண்ண விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. பூர்ணிமா வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்களேன், நானும் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க எனக்கு கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2வது ப்ரொமோவில் வந்து மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் சண்டை வருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த சண்டை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மாயா பார்த்தீங்கன்னா தனியாக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பூர்ணிமா பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா பின்னாடி போகிறது தான் பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு மாயா வந்து பூர்ணிமாவை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா பின்னாடியே போகிறாங்க. ஆனால் பூர்ணிமா பார்த்தீங்கன்னா மாயா பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக விஜய் வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாம், ஏன்னா தனித்தனியாக தானே ரோல் கொடுத்துருக்காங்க, அதை தானே பண்ணணும். அது தெரியாமல் பூர்ணிமா வந்து எனக்கு கண்டென்ட் இல்லைன்னு பின்னாடியே போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதிலே வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல, நீ அதை கண்டுக்கவே இல்லைல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு மனஸ்தாபமாக வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.